நம்ம மல்ல சிறைகளில் நம்ம மல்லியோடைய நிலைமையை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இந்த சுடருடைய வேஷத்தை கண்டுபிடிச்சி நம்ம விஜய் சாரும் நம்ம மல்லியும் அந்த ரேணுகான்ற பேரில் இருக்கிறவள கழுத்தை பிடிச்சி விட்டு விட்டு வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்லியும் நம்ம விஜய் சாரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா ரொம்பவே எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது அந்த ரேணுகா அதாவது அந்த சுடர் பதினக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம விஜயை பிடிச்சாதான் காரியம் நடக்கும். அதே சமயத்தில் நம்ம விஜய் கூட கொஞ்சம் ஒன்று சேர சேர இந்த மல்லி பயங்கரமாக கோவப்படுறா, டென்ஷன் ஆகிறா. நம்ம பேசாம உண்மையான மனைவியாவே மாறிடலாமா அப்படின்ற அளவுக்கு இந்த ரேணுகா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நினைச்சாதான் நமக்கு கொஞ்சம் அடிவயிறே வந்து கலக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ரேணுகா அப்படி மட்டும் பிளான் போட்டு நம்ம விஜய் சாரை மயக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம மல்லியோடைய வாழ்க்கை நினைச்சா பார்த்தா ரொம்பவே எனக்கு பயமா இருக்கு. நம்ம விஜய் சாருமே இவ வந்து தன்னுடைய முதல் மனைவின்றதுனால அந்த ரேணுகா மேல பாசத்தையும் அதே சமயத்துல ஒரு அனுபவத்தையும் காட்டிட்டு தான் வந்து இருக்காங்க. அதனால நம்ம விஜய் சார் வந்து அந்த ரேணுகா கிட்ட ரொம்ப ஈஸியாகவே எனக்கு மயங்குவாங்க. அதே சமயத்தில் அந்த ரேணுகா நினைச்சது ரொம்ப ஈஸியாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே எனக்கு இருக்குது. அதனால நம்ம மல்லி கூடி சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போவே நம்ம அன்னபூர்ணியமாவுக்கும் நம்ம மனோகருக்கும் 100% வந்து தெரியும் இவளுக்கு மனநல பாதிக்கப்படலை, இவன் நடிக்கிறா, ஏமாத்திட்டு இருக்கா. ஆனால் இவ யார் எதுக்காக இப்படி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதை கூடி சீக்கிரம் உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நடக்கிறத பார்க்கும் போது நம்ம மல்லி எங்க நம்ம விஜய் சாரை விட்டு நிரந்தரமா வந்து பிரிஞ்சு போயிடுவாங்களோ. ஏன்னா யாராலுமே வந்து முடியாதுல்ல தன்னுடைய கண்ணு முன்னாடி தன்னுடைய கணவன் வந்து இன்னொரு பொண்ணு கூட அப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கு யாருக்காச்சும் வந்து மனசு வருமா? கண்டிப்பா வந்து கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம மல்லி பார்த்து பார்த்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக பேசாம நம்ம இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடலாம், நம்ம நிரந்தரமா விஜயை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லியை வந்து முடிவெடுக்க போறாங்க. அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம விஜய் சாருமே இந்த ரேணுகா கிட்ட நெருங்கி வந்து போறாங்க. அந்த ரேணுகா கிட்ட அந்த மாதிரி சாப்பாடு ஊட்டுறது கட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து கோவம் வருது. நம்ம மல்லிக்கு கோவம் வரத்துல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது இல்லையா? அதனால நம்ம மல்லி இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால நம்ம அன்னபூர்ணியமாவும் நம்ம மனோகரும் கூடிய சீக்கிரம் இவ யார் எதுக்காக வந்திருக்கான்ற விஷயத்த கண்டுபிடிச்சா ரொம்பவே எனக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் இருக்காங்க இல்லையா? குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு கும்மி அடிச்சு விடணுன்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிஷாவை கூப்பிடுறது மட்டும் இல்லாம அந்த நிஷா கிட்ட வந்து சொல்றாங்க இப்படிதான் அந்த ரேணுகாவுக்கும் அந்த மல்லிக்கு தான் வந்து சொத்து போக போகுது. ஏன்னா உங்கள் அப்பா கதிரேசன் வந்து மல்லியை வந்து தன்னுடைய பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சொத்து எல்லாமே உன் கையை விட்டு போயிடும். அதே சமயத்தில் ரேணுகாவும் இப்போ வந்து விஜய் கூட வந்து இருக்கிறதுனால சொத்துல பங்கு உனக்கு கொஞ்சம் கூட வந்து கிடைக்காது. அந்த மல்லிக்கும் அந்த ரேணுகாவுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு உன்னை நடுரோட்டில் நிற்க வைக்க போறாரு. இதுதான் கதிரேசனுடைய பிளான்னு சொல்லிட்டு இந்த நிஷாவை தூண்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன இந்த நிஷா பயங்கரமாக வந்து கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த கதிரேசனுக்கிட்டே வந்து சண்டை போட்டு சொத்துல பங்கு எனக்கு இப்போவே வேணும், சொத்து எல்லாமே என் பேருக்கு மாறணுன்ற மாதிரி எந்த நிஷா வந்து பிரச்சனை பண்ண போறாங்க. எப்படியோ ஒன்று அந்த சொத்து எங்கேயாச்சும் வந்து போயிட்டு போகுது. இந்த சுடர் வந்து நம்ம விஜயோடைய வாழ்க்கை விட்டு போனா அதுவே நமக்கு வந்து சந்தோஷம். நம்ம விஜய் மல்லியும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுல தான் நமக்கு ஒரு நிம்மதி. அப்போதான் நம்ம வெண்பா குட்டியும் வந்து நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்தா ரொம்பவே எனக்கு நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இதுக்கப்புறமா வரப்போற எபிசோட்ல என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.